என்றுமே உங்களில் ஒருவன் என்று கூறும் அவர் உங்களுடன் ஸ்டாலின் என்ற இந்த மகத்தான ஒரு திட்டத்தை உருவாக்கி இதன் மூலம் மக்களுக்கு நேரடியாக அரசாங்கம் நேரடியாக மக்களிடம் சென்று மக்களின் குறைகளை சரி நகரங்களிலும் சரி தமிழகம் எங்கும் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் அளவிற்கு மிக சிறப்பான முறையில தமிழகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக நமது மன்னார்குடியில் இன்று நெடுவாக்கோட்டையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து இங்கே எனக்கு கண்டிப்பாக ரெண்டு குறைகளுக்கு உடனடியாக தீர்வு கொடுத்திருக்கும் நமது மிக சிறப்பான நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் எனது அருமையினர் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் நமது நமது ஒன்றிய செயலாளர் அருமையண்ணன் சிவா அவர்களுக்கும் அவைத்தலைவர் அருமையண்ணன் நடராஜ் அவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்திருக்கும் ஒன்றிய செயலாளர் அருமையண்ணன் PSC அவர்களுக்கும் கவியரசு அவர்களுக்கும் தம்பி ஆனந்த் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனது மூன்றாவது நிகழ்வு. அதுக்குள்ள இன்று மூன்றாவது நிகழ்வு. இந்த நிகழ்வு நெடுவாக்கோட்டையில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு. அண்ணன் சிவானந்த் சொல்ற மாதிரி மாதம் மாதம் இங்க வருகிறேன். ஒவ்வொரு முறையும் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து அரசாங்க திட்டங்கள் திராவிட நாயகன் அவர்கள் சொல்லும் இந்த திட்டங்கள் அவர்களிடம் கட்டளைகளை மக்களிடம் சேர்க்கும் பணியை திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மிக சிறப்பாக செய்ய வேண்டும். அதுதான் அந்த தொண்டர்களுக்கான மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் நான் இங்க வரும்போது எந்த நிகழ்வுக்கு வந்தாலும் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் நம்ம நெடுவாக்கோட்டை கிளைக்கழக முன்னோடிகளுக்கும் குறிப்பாக எனது அருமையண்ணன் நமது கழக பொதுக்குழு உறுப்பினர் காஞ்சிதுரை அண்ணன் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் நான் இங்க தெரிவிக்க விரும்புகிறேன். மூத்த உறுப்பினர் எனது ஐயா கங்காமூர்த்தி ஐயா எல்லாம் இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும் கட்சி எல்லாம் எங்க நம்ம இப்ப எப்படி எல்லாரும் இங்க வளர்த்தெடுத்து எதுக்காக இந்த கழகம் காலொன்றி இந்த மன்னார்குடியில் தலைநிமிர்ந்து நிற்கிறது என்பதற்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த மாபெரும் இயக்கம் மக்கள் இயக்கம் இப்படி அந்த காந்திதுரை அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் மக்களை சென்று அவர்களை அணுகி இப்படி ஒரு திட்டம் இருக்கு, இதற்காக நீங்கள் வர வேண்டும், நாங்கள் உங்க குறைகளை தீர்த்து கொடுக்கிறோம் என்று வீட்டுக்கு சென்ற நிகழ்ச்சிக்கு வெற்றலை பாக்கெல்லாம் வைத்து கூட்ட நிகழ்வு இங்க நெடுவாக்கோட்டையில் நடந்திருக்கு. இதே மன்னார்குடியில வெற்றலை பாக்க வச்ச ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குன்னு தெரியல. மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லும் பொழுது அப்பொழுது அரசு அதிகாரிகள் எல்லாம் வரவில்லை. நான் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும் பொழுது ஒரு அதிகாரி நான் சென்ற ஒரு இடத்திற்கு ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வரல. அந்த இடத்துக்கு வந்து மக்கள் பிரச்சனைகள் அந்த இடத்துல மக்கள் கொந்தளிக்கிறார்கள், ஆனாலும் வரல. ஆகையால் நான் நேரடியாக அந்த அந்த அதிகாரியின் அலுவலகத்துக்கு சென்று வெற்றிலை பார்த்து வைத்து நான் அழைத்து கொண்டு போன சென்றாங்க. நான் போய் வெத்தலை பார்க்க வச்சு கூட்டு வர நிலைமை இருந்துச்சுன்னா நான் ஞாபகம் இருக்கணும். திமுக ஆட்சி வந்து விட்டால், மக்கள் ஆட்சி வளர்ந்து விட்டால், மக்களுக்கான முன்னெடுப்புகள் எல்லாம் முதலாக நின்று செய்வது முதலமைச்சர் முன்னே ஆரம்பிச்சு கடைகோடி தொண்டர் வரைக்கும் திமுக காரர்கள் நின்று செய்து கொண்டிருப்பதனால் இது இயல்பான ஒரு விடயம். இப்படிதான் அரசாங்கம் இயல்பு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, நடக்காத அரசாங்கமும் இருந்தது அவ்வப்போது ஞாபகப்படுத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். ஆகையால் சொல்கிறேன். ஆனால் அதற்காகத்தான் மக்கள் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதை சரி செய்ய வேண்டும். மக்களை தேடி நாம் முதலமைச்சரே நேரடியாக வந்து செயல்படும் அளவிற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். எனவேதான் சொன்ன நாம தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அரசாங்க அதிகாரிகளுக்கு வெற்றிலை பார்க்க வைத்து கூட்டது போய் இன்று நேரடியா உங்க வீட்டுக்கு வந்து நம்ம உடன்பிறப்புக்கு எல்லாம் வெற்றிலை பார்க்க வச்சு நீங்க வாங்க உங்க பிரச்சனைக்கு நாங்க தீர்வு கண்டு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் உங்கள் இடத்துக்கு வந்து உங்க ஊருக்கு வந்து இங்கேயே உடனடியாக தீர்வுகளை கொண்டு நீண்ட நெடிய கால பிரச்சனையாக இருந்தாலும் அதையும் 45 நாட்களுக்குள் நிச்சயமாக தீர்வு காணப்படும்.
இருக்குன்னா இருக்குன்னு சொல்ல, இல்லைன்னா இல்லைன்னு தெளிவா சொல்ல, நீங்க சும்மா அழைச்சிட்டு இருக்க தேவையில்லை என்ற அளவுக்கு தெளிவான ஒரு அரசாங்கம், ஒரு மிக சிறப்பான ஒரு அரசாங்கம் இல்லை என்று சொல்வதற்கே இல்லை. அனைத்தையும் தீர்த்து கொடுக்கிறோம் என்று சொல்லுற ஒரு மகத்தான முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். மாண்புமிகு கலைஞர் அவர்கள் பெற்ற பிள்ளை மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நல்லாட்சியில், இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கும் அனைத்து மக்களும் பயன்பெற்று வருகிறார்கள். நிச்சயமாக மன்னார்குடி மக்களுக்கு அவர் நெஞ்சிலே ஒரு மிகப்பெரிய நல்ல இடம் இருக்கிறது என்பதை நல்ல ஒரு ரொம்ப அன்பா அவர் பார்க்கக்கூடிய ஒரு பகுதியாக மன்னார்குடி இருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆகையால் தான் அள்ளி அள்ளி வழங்குகிறார் மன்னார்குடிக்கு. தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். இப்பொழுதும் இப்படி நேரடியாக உங்கள் இல்லங்கள் தேடி வந்து பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கிறார். முக்கியமா 2-3 விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நிறைய விண்ணப்பங்கள் வந்திருக்கு. கவலைப்படாதீங்களா. முதலமைச்சராகவும் சரி, நமது இளம் தலைவர் இந்த நமது திராவிட மாடல் ஆட்சியின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த மகளிர் உரிமை தொகை பட்டியல் எல்லாத்தையும் கொண்டு கொடுங்க. நிச்சயமாக பல விதிமுறைகளை தளர்த்தி வர இருக்கும். எனவே பெரும்பான்மையான தாய்மார்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை நிச்சயம் பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்று உறுதியளித்திருக்கிறார். அதன்படி நம்ம தொகுதியில எங்க இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு, இந்த மாவட்டத்தில் எங்க இருந்தாலும் நம்ம மகளிருக்கு தேடி கண்டுபிடித்து உரிமை தொகையை பெற்றுத் தருவது என கடமை நிச்சயமாக செய்து தருவேன் என்ற உறுதியை நான் அளிக்கிறேன். அதே போல பட்டா பிரச்சனை சென்ற ஆட்சியில் உங்களுக்கு நன்றாக தெரியும். அது நான் குறையாக சொல்லவில்லை. ஆனா பல இடத்துல கட்டிட வீடு அப்படி நின்றுட்டு இருந்துச்சு. இப்ப அந்த கட்டிட வீடுக்குமார் ஒரு சில வீடுகளுக்கு அதை முடிக்கிறதுக்கான வேலையை நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதை செய்து வருகிறார். எனவே உங்களுக்கு அந்த கட்டி முடிக்காமல் நின்றுட்டு இருந்தா அந்த வீடையும் செய்து தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புதிதாக ஒரு சில பேருக்கு அந்த கலைஞர் கனவில் கிடைக்கிறது கொஞ்சம் ஒரு சில சிக்கல்கள் இருக்குன்னு சொன்னீங்க. அதையும் இப்ப தீர்த்து கொடுப்பதற்கான வேலையை நாங்கள் செய்யவிருக்கிறோம். எனவே எந்த குறையாக இருந்தாலும் இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நீங்களா முடிவு பண்ணிட்டு போயிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் கேளுங்க. எல்லா துறைகளுக்கும் தீர்வுக்கான வழியை கண்டுபிடிப்பதுதான் இந்த முகாமின் நோக்கம். இப்படிப்பட்ட முகாம்கள் அனைத்து கிராமங்களிலும் தமிழ்நாடு முழுக்க இந்த 100 நாட்களுக்குள்ள எல்லாத்தையுமே நடத்தி முடிக்க போறாங்க. 45 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு இந்த தீர்வு கிடைக்க போகுது. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது நேரடியாக நீங்க எங்களை அணுகலாம். ஒரே ஒரு விஷயம், பட்டா விஷயம் அதே மாதிரி மகளிருக்கு உரிமை தொகை கிடைக்கிறது. இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிறைய ஒரு சில குறிப்பாக உங்க வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஒரு சில பிரச்சனை இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பட்டா இருந்தா இப்போ ஒரு நண்பரோ வந்து கேட்டாரு. அது குடும்ப பிரச்சனை மாதிரி தெரியுது, கேஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால சில விஷயங்கள் வராம இருக்கலாம். ஆனா அதையும் கூட எந்த பக்கம் சரியான நியாயமா இருக்கிறோ அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடித்து தர வேண்டிய கடமை எங்களது. நிச்சயமாக அதையும் செய்து தருகிறோம். எந்த கவலையும் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நேரடியாக உங்களுடைய ஸ்டாலின் என்ற இந்த நிகழ்வு மூலம் நீங்கள் பயன்பெறலாம். இறுதியாக ஐடி தம்பிமார்கள் சில பேர் இங்க வந்திருக்கீங்க. கழக தோழர்கள், உடன்பிறப்புகள், ஒரு அரசாங்கம் சரியாக இயங்க வேண்டும் என்றால் அந்த அரசாங்கம் ஒரு திராவிட மாடல் அரசாங்கம் என்று இருப்பதனால் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உண்டு. அந்த அரசாங்கத்தின் திட்டங்களை நேரடியாக ஒவ்வொரு இல்லங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. நாம மற்றவங்க நம்ம யோசிக்க முடியாது. நம்ம திட்டத்தை அறிவிச்சிட்டோம், மக்கள் பெற்றுப்பாங்க, அவங்க வேலை சொல்லிட்டு விடக்கூடாது. தேடி தேடி வீட்டுக்கு போக சொல்லிருக்காரு. எப்படி அரசாங்க வீடுகளுக்கு சென்று இப்பொழுது எல்லா தீர்வுகளை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அதே போல நாம் இயக்கத்தை சேர்ந்த உடன்பிறப்புகள் அனைவரும் உங்களது இல்லங்களில் பக்கத்தில் இருக்க அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. எல்லா பிரச்சனைகளையும் எதுவாக இருந்தாலும் எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து கொடுங்கள். அந்த தீர்வை கொடுக்க வேண்டிய கடமை எங்களது கடமை. அரசாங்கத்தின் அந்த கவனத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பது உடன்பிறப்புகளின் கடமை. எனவே இதை நீங்கள் நிச்சயமாக நல்ல முறையில் செய்து தர வேண்டும். மிக சிறப்பான முறையில இந்த கூட்டத்தை தொடர்ந்து நெடுவாக்கோட்டையில் எந்த நிகழ்வு நடந்தாலும் மிக சிறப்பாக முறையில இதை அமைத்து தரும் காஞ்சிதுரை அவர்களுக்கும் நமது ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கும் இந்த கிளைக்கழக நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றியையும் மிக சிறப்பான முறையில் நடத்துவதற்கு பாராட்டுகள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.